ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? இன்றைக்கும் சூப்பரான காமெடியோட தான் வந்திருக்கும். வாங்க காமெடி சீன் பார்த்துடலாம். இப்போ ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா, கவுண்டமணி இருக்கார்ல, அவரு அவங்க ஒய்ஃபை கோவேசலா 2 பேருமே துணி எடுக்க வந்திருப்பாங்க. அவங்க ஒய்ஃபை திட்டிகிட்டே இருப்பார். வருஷத்துக்கு ஒரு முறை தானே எடுத்து கொடுக்குறோம், எடுத்து கொடுங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அதோட எடுக்கவே வந்துட்டு இருடி இருடின்னு அவங்கள வர திட்டிட்டு பில்லு கொடுயான்னு கேட்கும்போது பில்லு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆச்சரியமாக கேட்டுகிட்டே இருப்பார். பில்லு கொடுத்தா தான் வாங்குவேன்னு சொல்லுவோம். சரி தரேன்னு சொல்லிட்டு கடைக்காரரும் சொல்லிட்டு இருப்பாரு. பார்த்தீங்கன்னா, இப்போ வாங்கினதெல்லாம் எவ்வளோ ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக இப்போ டோட்டல் பண்ணும்போது ₹995. ஐயோ இவ்வளோ அமௌண்ட் ஆகுதா? இவ்வளோ அமௌண்ட்டுக்கு 10 பன்னிக்குட்டி வாங்கி விட்டுறலான்ட்டவொடனே அப்படி விட்டால் என்ன ஆகும்? அடுத்த பன்னிக்குட்டியாக தான் வரும், வேற ஒரு பிரோஜனமும் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க வேற கோவப்படுவாங்க. பன்னிக்குட்டி குட்டி போட்டால் லாபம், இது துணி குட்டி போடுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியும் கேட்டுகிட்டே இருப்பாரு. அவங்களுக்கா கோவமாக வந்துட்டு இருக்கும். கடைக்கார் வேற சும்மா இல்லாமல் இன்னொரு 1000 ரூபாய்க்கு துணி எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. சில்லறைக்கு அலையிறான் பாரு, அதாவது அவர் 995 சொல்லியாச்சு, இன்னொரு 5 ரூபாய் அந்த மாதிரி எடுக்க சொல்லணுன்றதுக்காக சொல்வார். சில்லறைக்கு அலையிறான் பாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவர் திட்டமும் அவர் என்ன சொல்வாருன்னா, அப்படி இல்லைங்க, எங்கள் கடையில் 1000 ரூபாய்க்கு துணி எடுக்கிறவங்களுக்கு வந்துட்டு ஒரு குலுக்கல் முறையில் ஒரு கப்புள்ஸை வந்து தேர்ந்தெடுத்து ஜப்பானுக்கு வந்து சுற்றி பார்க்க நாங்கள் அனுப்பி வைப்போம் அப்படின்ற மாதிரி சொன்னோட, ஜப்பானுக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோவிஸில் வாயை புழக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏன் அவங்க ஒய்ஃப் இருக்காங்கல்ல, சின்ன பிள்ளை மாதிரி ஜப்பானுக்கு போகலாம் மச்சான் மச்சான் மச்சான்னு பார்த்தீங்கன்னா அவங்க தலையிலே ஒரு கொட்டை பொருட்டு, நான் இங்கே இருக்க மெட்ராஸ்க்கு கூட நான் போனதில்லை, நீ ஜப்பானுக்கு கூட்டு போக சொல்கிறேன், எப்படி நான் போகிறேன்னு கேட்கும்போது, அதை பற்றி நீங்கள் ஒன்றுமே கவலைப்பட வேண்டவே தேவை கிடையாது, நாங்கள் வந்து இங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறது எங்களோட பொறுப்பு, அங்கே கூட்டு போய் செலவு எல்லாமே எங்களோட பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கார் சொல்லும் போது இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக போயிடும். துணி எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துட்டு பொண்டாட்டிக்கு வந்து தலையில் பேன் பார்த்துட்டு இருப்பாரு. உன் தலையில் நிறைய பெயின் ஆகிடுச்சு அப்படின்னு எங்கள் அம்மா கிட்டேருந்து எனக்கு ஏறி இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்லிட்டு இருப்பாங்க. உங்கள் அம்மா வீட்டிலேருந்து கொண்டு வந்தது நீ இது மட்டும் தான் அப்படின்னோடனே, எங்கள் அம்மாவை பற்றி பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கோவம் வேறு வந்துடும். 2 பேரும் வாய் சண்டை போட்டுகிட்டே இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் வருவார். யாரா அவன் கடங்காரன்னு சொல்லிட்டு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, கடங்காரன் இல்லைப்பா, அன்றைக்கி நீ துணி எடுத்துகிட்டு போனியே அந்த கடைக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். அந்த விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, நீங்கள் 2 பேருமே ரொம்ப அதிர்ஷ்டசாலிங்க, நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி அந்த குழுக்களில் உங்கள் பேர் தான் விழுந்திருக்கு, நீங்கள் 2 பேருமே ஜப்பானை சுற்றி பார்க்க போகிறீங்க, இந்தாங்க இந்த ஃபார்ம்லலாம் கையெழுத்து போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு நானே உங்களுக்கு பாஸ்போர்ட்லேருந்து எல்லாமே ஏற்பாடு பண்ணி தந்துடுவேன். இதெல்லாம் எப்படி நம்புறதுனே தெரில. அதெல்லாம் ஏற்பாடு பண்ணி தந்துடுவேன். அங்கே உங்களை வந்து முனுசாமின்னு ஒருத்தர் வந்துட்டு ரிசீவ் பண்ணிப்பார், அவர் எல்லாம் பார்த்துப்பாரு அப்படி இப்படின்னு இவர் இஷ்டத்துக்கும் சொல்லுவார். இதெல்லாம் பேசிகிட்டே இருக்கும்போது இப்போ கவுண்டமணி என்ன சொல்வார்னா, இங்கே பாரியா ஏரோப்ளைனில் டிக்கெட் போடும்போது ஜன்னல் ஓரமாக போட சொல்லி எச்சு துப்பணும் அப்படின்னு சொல்லும்போது உடனே அவங்க ஒய்ஃப் அங்கேருந்து துப்புனா கீழே உள்ளவங்க மேலெல்லாம் வந்து எச்சிலாம் விழாதா அப்படின்ற மாதிரி அவங்க கேட்டுட்டு இருப்பாங்க. அது போலவே இப்போ ஜப்பானுக்கும் ஏற்றி அனுப்பி விட்டுருவாரு. அங்கே முனுசாமின்னு இருக்கவர் என்ன பண்ணுவார்னு இவங்க 2 பேரோட பேர் எழுதி வச்சுட்டு நின்றுட்டு இருப்பார், நேம் போர்டு வச்சுட்டு நின்றுட்டு இருப்பார். ஆனால் இவங்க 2 பேர் வந்து இறங்கி அவரை தாண்டியே வந்துடுவாங்கன்னா இவங்களுக்குலாம் படிக்க தெரியாதுல்ல, இவங்க பாட்டுக்கு நேராக வந்து அவர் பாட்டுக்கு போர்டை வச்சு நின்றுட்டு இருப்பார். இங்கே வந்தவங்க பார்த்தீங்கன்னா முனுசாமின்னு தேடிக்கிட்டே இருப்பாங்க. மச்சான் இங்கே யாரையுமே காணணும், அவங்க ஒய்ஃப் வேறு அழ ஆரம்பிச்சிருவாங்க. அழுவா தெரியாத நான் பக்கத்தில் இருக்கேன்னு சொல்லிட்டு இவர் வேறு ஆறுதல் சொல்லிகிட்டே இருப்பார். அங்கே போயிட்டு அங்கே இருக்கிற ஆளுங்க கிட்டலாம் போய் முனுசாமியை தெரியுமான்னு கேட்டுட்டு இருப்பார். அப்படி யாரும் தெரியாதுன்னு அவங்களும் சொல்லிட்டு இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா தேடி தேடி அலைஞ்சவங்க இப்போ அந்த ட்ராலி இருக்குல்ல, அதில் புருஷனை வச்சுட்டு தள்ள ஆரம்பிச்சிருவாங்க. ரொம்ப தள்ளாதிரி எனக்கு கால் இல்லைன்னு முடிவு பண்ணி எல்லாரும் பிச்சை போட ஆரம்பிச்சிட போகிறாங்கன்னு சொன்னோன்னே அங்கே ஏர்போர்ட்டில் இஷ்டத்துக்கு உட்காந்துக்கிட்டு அழுதுகிட்டு இருப்பாங்க. அப்போ தான் இவரும் மெதுவாக வருவார். முனுசாமி நீ எங்கே இருக்கடான்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருக்கும்போது, நீங்கள் தானே அது அப்படின்னு சொல்லிட்டு இவர் கரெக்டாக அந்த இடத்துக்கு இவரே தேடி வந்துருவார். ஃபுல்லாக வந்துட்டு ஒரே காமெடியாக, அதாவது என்ன சொல்கிறது, இவர்கிட்ட வம்பு வளர்த்துட்டே இருப்பார். அவங்க ஒய்ஃப் கிட்ட போய் வம்பு வளர்க்கும் போது, நான் ஊரில் நிறைய பேர் எசக் பசங்க அந்த மாதிரி பண்ணியிருக்கேன்றவனு உங்ககிட்ட இனிமேல் தள்ளியே இருக்குன்னு நினச்சிட்டே வருவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹோட்டலில் சாப்பிட்றதுக்கு உட்கார வச்சுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய குச்சி கொடுப்பாங்க. ஜப்பானில் பல்லு குத்துறதுக்கு எவ்வளோ பெரிய குச்சி கொடுக்குறாங்கன்னு சொல்லுவாங்க. ரெண்டு சொல்லுவார். உடனே அவங்க ஒய்ஃப் என்ன சொல்லுவாங்கன்னா, அது பல்லு குத்துறதுக்கு இல்லைங்க, அதை வச்சு தான் இங்கே எல்லாரும் சாப்பிட்றாங்கன்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. குச்சியை வச்சுட்டா என்னால் சாப்பிட முடியாது, ஊருக்கு போய் கோலாட்டம் வேணால் ஆடலாம், இது பத்திரமா வைண்டோன்னு அவங்களும் அந்த குச்சியை வாங்கி பேக்குள்ளே வச்சுப்பாங்க. அதோட இப்போ இவர் பார்த்தீங்கன்னா ஏதோ குடல் மாதிரி இருக்கும், அதை எடுத்து சாப்பிட்டுட்டே இருப்பார். ஆட்டோட குடலை வந்து நல்லா சுத்தம் பண்ணி நல்லா ஒரு மெதுவாக நல்லா சாஃப்டாக செஞ்சு வச்சுருக்காங்க. கொஞ்சம் சாப்பிட்றியான்னு கேட்கும்போது, அது என்ன குடல் மாதிரியா இருக்குது, எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லிடுவாங்க. அவங்க சொல்லிட்டே இருக்கும்போது, இங்கே பார்த்தியா ஜப்பான் ஆளுங்கள்லாம் பார்த்தியா எல்லாரும் குள்ளமாக தான் இருக்காங்க, அப்போ ஆடு மட்டும் நான் ஹைட்டாக இருக்க போது கொஞ்சமாக சாப்பிடணும் போது எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சாப்பிடவே மாட்டாங்க. நான் வந்துட்டு அவர் சாப்பிட்டுட்டே இருப்பார். சாப்பிடும்போது நீங்கள் சாப்பிட்றத பார்த்தா எனக்கு ஏதோ புழு மாதிரி தெரியுதுன்னு சொன்னோன்னே, சாப்பிட்றது எப்படி சொல்லாது ஏஞ்சி போடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இங்கே உட்காந்து சாப்பிடுங்க, நான் வேறு இடத்துக்கு போகிறேன், வேறு இடத்துக்கு இவங்க எந்திரிச்சு வந்துடுவாங்க. அதோடு இவங்க சாப்பிட்டுட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஆள் முனுசாமி வந்துடுவார். புருஷன் வந்து பாம்பு கறி, பொண்டாட்டி என்ன தவளைக்கறி திங்கிறாளான்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பார். இப்போ வரைக்கும் அவருக்கு தெரியாத ஒரு பாம்பு கறி சாப்பிட்டுட்டு இருக்கிறது. பாம்பா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க ஒய்ஃப் கேட்பாங்க. ஆமாம் தெரியாத உனக்கு, அதில் அதுவும் தண்ணி பாம்பு இந்த பாம்பு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதுவும் வந்துட்டு நல்லா உப்பு தண்ணியில் போட்டு வேக வச்சு நல்லா கழுவி சுத்தம் பண்ணி கொடுத்துருக்காங்க. அவன் திங்கிறத பார்த்தா இது 7-8 பாம்பு முழுங்கிருப்பான் போல இருக்கனோட ஐயோன்னு இவங்க ரொம்ப பயப்படுவாங்க. இவர் போய் சொல்ல வேணான்னு பிடிச்சி தடுத்து வைப்பார். சொல்லி அவங்கள அந்த முனுசாமி வந்து அவங்க கோவை செலவன் மிரட்டுவார் தெரியுமா, இப்போ நீங்கள் இந்த மாதிரி வந்துட்டு அந்த பாம்பு குடல் இருக்குல்ல, அதை வந்து இப்போ சாப்பிட்டுட்டு இருக்காரு, அதை போய் நீ சொல்லி அவன் வந்துட்டு வாந்தி எடுத்துட்டான் அப்படின்னு வந்துட்டு ஜப்பானில் என்ன தண்டனை தெரியுமா, 1 வாரம் ஜெயில் தண்டனை அப்படின்னு சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா அஜிஜோன்னு இவங்க ரொம்பவே கவலைப்பட ஆரம்பிச்சிருவாங்க. பாம்பை சாப்பிட்டா விஷம் ஏறாதான்னு சொல்லிட்டு கேட்பாங்க. நார்மலாக ஏறாது, ஆனால் உடம்புக்கு என்ன கதைன்றது தெரியலன்னு சொல்லி வேறு இன்னும் கொஞ்சம் அவங்கள பயமுறுத்திட்டு இருப்பாரு. அதோட பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு இருப்பாங்க. அவங்களும் குழந்தைங்களாம் கோவை சிலை கொஞ்சிட்டே இருப்பாங்க. இப்போ முனுசாமி கிட்ட வந்து ரொம்ப வருத்தப்படுவாங்க. என்ன சொல்கிறது, எனக்கு
உனக்கு மட்டும் இன்னும் குழந்தையே பிறக்கல, கல்யாணம் ஆகி 6 வருஷம் வந்து அடி கள்ளி ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நான் ரெடி பண்ணியிருக்க மாட்டேனா அப்படி இப்படின்னு உடனே இவர் காதை பிடிச்சி திருவுவார், இதெல்லாம் கேட்டுருவார். உன்னை ஜப்பானை சுற்றி காட்ட சொன்னாங்களா, என் பொண்டாட்டிக்கு உனக்கு புள்ள கொடுக்க சொன்னாங்க. உடனே தப்பாக நினைக்காத, இங்கே ஒரு எனக்கு தெரிஞ்ச சீன வைத்தியர் ஒருத்தர் இருக்காரு, அவரை பற்றி தான் சொன்னேன்னு சமாளிச்சிருவாரு. வைத்தியரை பார்க்கறதுக்கு வந்து நானும் உன் பொண்டாட்டி தனியாக தான் போகிறோம், நீ வரக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதை போல திட்டுருப்பாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதான் ஜப்பானோட கடல், இதான் ஜப்பானோட மரம், இதான் ஜப்பானோட புல்வெளி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. இதெல்லாம் நாங்கள் எங்கள் ஊரில் பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு அந்த கரண்ட் ரயில்லாம் இருக்கும் அதெல்லாம் கூட்டு போய் காட்டவே மாட்டேங்கன்னு சொல்லிட்டு அவர் பார்த்தீங்கன்னா செந்தில் இருக்காருல, அவர் என்ன பண்ணுவாருன்னா கவுண்டமணியோட ஒய்ஃப் இருக்காங்களா அவங்கள்ட்ட போய் பேசுவார். அதாவது என் வாழ்க்கையை கெடுத்துட்டு உன் ஒய்ஃபோட நீ சந்தோஷமா இருக்கே, இப்போ என்ன பண்ணுறான் பாரு அப்படின்னு வேற மனசில் நினச்சிப்பாரு. அண்ணி நல்லா இருக்கீங்களான்னு சொல்லிட்டு கேட்கும்போது நல்லா இருக்கேனேன்னு சொல்லும் போது என்ன சொல்கிறது, உங்கள் அழகுக்கும் அறிவுக்கும் நீங்கள் இப்படி கிடக்குறீங்க அப்படின்னா எனக்கு என்ன குறைச்சல் அப்படின்ற மாதிரி அவங்க ரொம்ப இதாக பேசுவாங்க. இவ்வளோ அழகாக இருந்து எந்த பிரோஜனமும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லும் போது ஏன் அப்படி சொல்கிறேன்னு கேட்கும்போது இப்போ என்ன எடுத்துக்கோங்க, நான் வேலைக்கு சேர்ந்த 5 மாதத்துலேயே வந்து என் பொண்டாட்டிக்கு 5 பவுன் நகை எடுத்து போட்டேன் அப்படின்னு சொல்லும்போது எப்படி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதெல்லாம் கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இது எப்படி இருக்குது, இதுக்கு ஒரு 10 சவரனில் தங்க செயின் போட்டால் எப்படி இருக்கும், மூக்குத்தியாது அதில் 3 பவுனில் மூக்குத்தியான் அது போட்டால் எப்படி இருக்கும்டாவுன்னு அவங்களும் ரொம்பவே வெக்கப்பட்டு இருப்பாங்க இவர் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு. அம்மல் இல்லையே, இடுப்புக்கேற்ற ஒட்டியான இல்லையேன்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுவார். உனக்கு தெரியுது அந்த மனுஷனுக்கு என்ன தெரியுதுன்னு சொல்லிட்டு இவங்களும் அவரோட சேர்ந்துப்பாங்க. இப்போ இல்லை அதுக்கெல்லாம் வாங்கி தர ஆள் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே நீயா வாங்கி தர போகிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உடனே செந்தில் என்ன சொல்வாருன்னா நான் வாங்கி கொடுத்தா ஊரில் தப்பாக பேசுவாங்க, நீங்களே வாங்கிக்கலாம், அதுக்கு ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னு சொல்லி இவர் சொல்லுவார். அது என்ன ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்பாங்க. அதாவது அண்ணன் ஊரில் இல்லாத நேரம் பார்த்து 4-5 ஆம்பளைங்க வந்து அவங்கள உள்ளே பிடிச்சி போடுங்கன்றோன்னு இவங்க என்னது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதாவது வைத்தியம் பார்க்க வந்தாங்கன்னா அவங்க கொடுக்குற காசை வாங்கி நீங்கள் தனியாக வச்சுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கொடுப்பாரு. காதில் ஒரு ஐடியா சொல்லி கொடுத்துருவாரு. இப்போ இதுபடி நான் நடந்துக்கிறேன்னு சொல்லிட்டு இவங்களும் வேகமாக வருவாங்க. வீட்டுக்கு வந்தோன்னு பார்த்தீங்கன்னா வைத்தியரையான்னு ஒரு ஆள் அதுக்குள்ளே வாசல் வந்து நின்றுட்டு இருப்பாரு. என்ன வேணும்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப் கேட்பாங்க. 2 நாள் ஒரே தலைவலி, மாத்திரை இருக்கணும், அதுக்காக வைத்தியரையா பார்க்கணும்னு சொல்லும்போது அவர் வெளியே போயிருக்காரு, இந்த பக்கம் உட்காருங்க நானே தரேன்னு சொல்லுவாங்க. சரின்னு வந்து அவர் வந்து உட்காந்துட்டு இருப்பாரு. அதோட பார்த்தீங்கன்னா அவர் வந்து பாட்டு பாடிக்கிட்டே மாத்திரை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கும்போது அவர் என்ன பாட்டு பாடிட்டே கொடுக்கறது, நான் டான்ஸ் ஆடிக்கிட்டே வந்து மாத்திரை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியா பிரமாதம்னு பார்த்தீங்கன்னா இவங்க பாட்டுக்கு ஆட அவங்க ஒரு பாட்டுக்கு தாளம் போட்டுக்கிட்டு இருக்கு, அதே மாதிரி ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருப்பார். அவர் வேற வந்த இடத்துல இவங்களும் ஆடிக்கிட்டே இருப்பாங்க. ஆடி முடிச்சோன்னு பார்த்தீங்கன்னா வந்து உட்காந்து ஒரு பார்த்தீங்கன்னா அவருக்கு ரொம்ப சந்தோஷம் தாங்க. அது ஒன்ஸ் மோர்னு சொல்லுவார். அப்படின்னா அப்படின்னு அவங்க கேட்கும்போது இன்னொரு தடவை இப்போ என் பாட்டுக்கு நீ ஆடுவியான்னு சொல்லிட்டு மாசிலான்னு அந்த பாட்டை பாட ஆரம்பிச்சிடும். அவங்களும் ஆடிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க ஒரு இன்னோசென்ட்டாக அவங்க அந்த வேலையை பண்ணிகிட்டு இருப்பாங்க. இவர் பார்த்தீங்கன்னா செந்தில் என்ன பண்ணுவார், கவுண்டமணியை கூட்டிகிட்டு வந்துடுவார். அண்ணி இவ்வளோ மோசமாக இருப்பாங்க நான் நினைக்கவே இல்லைன்னா, நானும் எதிர்பார்க்கவே இல்லைடான்னு சொல்லிட்டு இப்போவே அடிக்க போவார். கொஞ்சம் இருங்க என்ன நடக்குதுன்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்க்க வைப்பாங்க. என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாரு. சரி இது எப்படி இருக்குது அப்படின்னு பேசிகிட்டே இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா இப்போ கவுண்டமணி வந்துடுவார். வந்தவனை பார்த்தீங்கன்னா வாடிங்க அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டு இருப்பாரு. உடனே அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா என்னங்க நீங்கள் பணத்தை வாங்குறதுக்குள்ளே காரியத்தையே கெடுத்துட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லும் போது பாத்தியா செந்தில்கிட்ட சொல்லுவார், கட்டின புருஷனுக்கு துரோகம் பண்ணுறது இல்லாமல் என் முன்னாடி எவ்வளோ தைரியமாக பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். கவுண்டமணி என்ன கேட்பாருன்னா கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் ஆகுது, என் முன்னாடி என்னைக்காவது ஆடி இருக்கே அப்படின்னு சொல்லும்போது போங்க மாமா எனக்கு கூச்சமாக இருக்குன்னு அவங்க வெக்கம் வரப்படுவாங்க. பாத்தியா ஏன் முன்னாடி ஆட அவளுக்கு கூச்சமாக இருக்கான், கண்டவன் முன்னாடி ஆடிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி திட்டுவார். விட்டுட்டு வந்திருக்காருல அவரை போட்டு திட்ட ஆரம்பிச்சிடும். திட்டினவுடனே அவருக்கு ரொம்பவே கோவந்துடும். நாங்கள்லாம் கவரிமான் பரம்பரை, எங்கள் தலையிலேருந்து ஒரு முடி கீழே வந்தால் கூட நாங்கள்லாம் உயிரே விட்டுருவோம், எங்களை நீ இப்படி கேட்டுல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கவரிமான் பரம்பரைன்னு சொல்கிறேன், ஒரு முடி கீழே வந்தாலும் உயிரோடு இருக்க மாட்டேன்னு சொல்கிறேன், உன் தலையில் ஒரு முடி கூட இல்லையடா, இந்நேரத்துக்கு ஊரே செத்து போயிருக்கணுமே, நீ எதுக்கு உயிரோடு இருக்க அப்படின்ற மாதிரிலாம் திட்டுவார். 2 பேருக்கு இடையில பயங்கரமாக பிரச்சனை ஏற்படுத்தி விட்டுருப்பாரு. அதுக்கப்புறம் அவர் வீட்டில் சாப்பிட மாட்டார். சோறு ஆக்குறேன் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. நீ சோறு ஆக்கி நாய்க்கு வை, எனக்கு சோறும் வேணாம் நீயும் வேணான்னு ஏன் மூஞ்சி அப்படி வச்சிருக்கீங்க அப்படி இப்படின்னு அவங்க கேட்டுகிட்டே இருப்பாங்க. இவர் எதுக்கும் பதில் சொல்ல மாட்டார். எல்லாமே செந்தில் பண்ணுற வேலையாக இருக்கும். அப்போனாவே கேட்பாங்க இத்தனை வருஷம் என் கூட வாழ்ந்துட்டு இப்போ சந்தேகப்படுறீங்களேன்னு சொல்லி கேட்கும்போது இத்தனை சந்தேகப்படுறதுக்கு இத்தனை வருஷம் வாழ்ந்துருக்கணும் அவசியம் இல்லை, இப்போ உன் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுவார். உள்ள பெரியவங்களா இருப்பாங்களா அந்த 4 பேர் வந்து என்ன பேசிட்டு வருவாங்கன்னா ராமனே சீதையை சந்தேகப்பட்டு தீக்குளிக்க சொன்னாரே அப்படி இப்படின்னு சொல்லும்போது பச்சை மட்டாவா, உண்மையிலேயே பத்தினியாக இருந்தால் அவங்க பற்ற வச்சா பச்சை மட்டையெல்லாம் எரியும் அப்படின்ற மாதிரி பேசிடுவாங்க. டைம் வந்து அந்த பக்கம் கிராஸ் ஆகிற கவுண்டமணி கிட்ட வந்து இந்த மாதிரி சொல்லிடுவாங்க. எல்லாரும் சேர்ந்து செந்தில் வேற ஏற்றி விட்டுறாரு. பத்தினி பற்ற வச்சா பச்சை வாழை மட்டையும் எரியும்னு சொன்னோன்னே அப்போ ஒரே வழி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொண்டாட்டி பத்தினியா இல்லையா நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வாழை மட்டையை வெட்டி எடுத்துகிட்டு போவார். பார்த்தோன்னா உங்கள் ஒய்ஃப் இப்போ என்ன கேட்பாங்கன்னா என்னங்க இது சோறாக்க விறகு கட்டை வாங்கிட்டு வர சொன்னால் வாழை மட்டையை வாங்கிட்டு வந்திருக்கேன்னு கேட்கும்போது சோறாக்கிறதுக்கு அதாவது விறகு வாழை மட்டை எல்லாம் ஒன்று தான், இதை வச்சு அடுப்பை எரித்து சோறாக்கி குழம்பு வச்சு 1/2 மணி நேரத்துக்குள்ளே எனக்கு ஆக்கி போடு அப்படின்னு என்னங்க விளையாடுறீங்களா, பச்சை மட்டை எப்படி எரியும்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அவங்க சொல்லுவாங்க அதெல்லாம் எரியவே எரியாது, இதெல்லாம் வேஸ்ட்டு, ஏன் அப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆமாடி நீ செய்ய மாட்டேன் நீ எல்லாம் சொல்லுவேன், அதாவது அன்னைக்கு அவன் வந்தானே ஒருத்தன், அவன் மூஞ்சை பார்த்தா நாய் கூட வாந்தி எடுக்காது, அவன் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி பாட்டு பாடி ஆடிக்கிட்டு இருக்க, உன்னை பற்றி எனக்கு தெரியாது, உனக்கும் அந்த டப்பா தலைனுக்கு ஏதோ இருக்குது அப்படி இப்படின்லாம் கோவப்பட்டு இருக்கும்போது ஒய்ஃபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொறுமை இருக்காது. டக்குன்னு அவங்க என்ன தெரியுமா கேட்பாங்க, இதெல்லாம் உங்கள்கிட்ட சொன்னது யாருன்னு சொல்லி கேட்பாங்க. அந்த 4 பேரோட சேர்த்து செந்தில் இருக்கார்ல அவங்களெல்லாம் கவுண்ட் பண்ணி இப்போ சொல்லிடுவார். வந்துட்டு அவங்களோட ஒய்ஃப் எல்லாம் அதாவது அவங்க பொண்டாட்டிங்களை வந்து பற்ற வைக்க சொல்லுங்கள், அவங்க பற்ற வச்சு இதெல்லாம் எரிஞ்சதுக்கப்புறம் நான் பற்ற வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லிடுவாங்க. இதுதான் சரியான தீர்ப்பு.
அப்படின்னு. உடனே இவரும் என்ன பண்ணுவார், விட்டு கொடுக்காம பேசுவார். அவங்க பொண்டாட்டிங்கெல்லாம் அப்படி அவங்கெல்லாம் பற்ற வச்சாங்கன்னா வாழை மட்டை என்ன வாழை தோப்பே பற்றிக்கிட்டு எரியும்டி அப்படி இப்படின்னு சொல்லுவார். நேராக அவர் செந்தில் வீட்டுக்கு தான் வருவார். வந்தவொடனே பார்த்தீங்கன்னா, அண்ணா வந்திருக்கீங்க, ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டு காப்பி தண்ணி எதுவும் குடிக்கிறீங்களான்னு கேட்கும்போது குடிக்கிறேன் அப்படின்னோடனே உடனே அவர் செந்திலும் அவர் ஒய்ஃபை கூப்பிடுவார். அவங்க வந்து நிற்கும் போது பார்த்தீங்கன்னா, அண்ணனுக்கு காப்பி போட்டு எடுத்துருவான்ற மாதிரி செந்தில் சொல்லுவார். காப்பி போடணும், இந்த வாழை மட்டையை உன் பொண்டாட்டி எடுத்துகிட்டு போக சொல்லிட்டு அடுப்பை எரிச்சு அதில் காப்பி போட்டு எடுத்துகிட்டு வர சொல்லுன்னு சொன்னோன்னே என்னென்ன நீங்கள் சொல்கிறீங்க, இந்த வாழை மட்டையில் இது பண்ணால் எப்படின்னா அது, அதாவது நானும் என் பொண்டாட்டி மேலோட்டமாக ஏதோ வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படி இப்படின்ற மாதிரி சொல்லிடுவார். ஒரு 3 பேர் இருக்காங்களா, அவங்க வீட்டுக்கு போவார். போய் அந்த வாழை மட்டையை தூக்கிட்டு அலைவார். போனவர் பார்த்தீங்கன்னா, உன் பொண்டாட்டியை கூப்பிடு அப்படின்னு சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா, என் பொண்டாட்டி கொஞ்சம் கருப்பு அப்படின்னு சொன்னோன்னே அவங்க வந்து நிற்பாங்க. நின்னொன்று இவர் வந்து இந்த விஷயத்தில் பயங்கரமாக நக்கல் பண்ணுவார்ல, இது என்ன கருப்பா தாரோடு மாதிரி இருக்குது அப்படி இப்படின்னு கிண்டல் பண்ணிட்டு இருப்பாரு. அதோட அவர் என்ன சொல்வாருன்னா, இப்போ என்ன விஷயம்னு சொல்லிட்டு கேட்கும்போது, உன் பொண்டாட்டி அந்த வாழை மட்டையை பற்ற வச்சு டீ போட சொல்லுன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, போடி உள்ளன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அவங்க பொண்டாட்டி அனுப்பி விட்டுட்டு இவர் காலிலே வந்து விழுந்துருவார். அண்ணன் நானே வந்து ஒரு குத்து மதிப்பாக குடும்பம் நடத்திட்டு இருக்கேன், குடும்பத்தில் குழப்பத்தை ஏற்படுத்திடாதீங்கன்னு கெஞ்சுவார். குழம்ப ஆரம்பிச்சிருவார். அவன் என்னன்னா மேலோட்டமாக குடும்பம் நடத்துகிறான், இவன் வந்து சும்மா அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கான், என்னடா எனக்கு குழப்புறீங்களேன்னு சொல்லிட்டு இன்னொரு இடத்துக்கு போவார். அந்த 4 பேரில் இன்னொரு ஆள்கிட்ட அவர்கிட்ட போய் உன் பொண்டாட்டியை கூப்பிடுன்னு சொன்னோன்னு அவர் என்ன சொல்வார்னா, நான்லாம் கூப்பிட்டேன் என் பொண்டாட்டி வரமாட்டானு, நீ புருஷன் தானேன்னு கேட்கும்போது நான் ஒப்புக்கு புருஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். பேசுவார். ஒருத்தன் வந்து மேலோட்டமாக குடும்பம் நடத்துகிறேங்கிறான், ஒருத்தன் வந்து ஒப்புக்கு குடும்பம் நடத்துகிறேன்றான், ஒருத்தன் வந்து குத்து மதிப்பாக குடும்பம் நடத்துகிறேன்றான், இவனுங்கெல்லாம் விளங்கிடுவானுங்கன்னு மாதிரி அவருக்கு ரொம்ப போய் கோவம் வரும். இப்போ போய் கேட்டு இப்போ கடைசி என்ன பண்ணுவாருன்னா, முச்சந்தில் கொண்டு போய் அந்த வாழை மட்டையை போட்டுவார். ஊர் ஃபுல்லாக கூடி நின்றுட்டு இருக்கோம். அக்கா நீங்கள் வந்து பற்ற வைங்க, அக்கா நீங்கள் வந்து பற்ற வைங்க, பாட்டியை முதல் கொண்டு கூப்பிடுவார். எல்லா பொம்பளையும் யாரும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. உடனே வந்துட்டு ஊர்ல ஒருத்தர் கூட பற்ற வைக்க மாட்டேங்கன்னு சொல்லிட்டு கேட்பாரு. மாட்டா எல்லாம் சொன்னாங்க. அப்போ ஊரே இப்படி இருக்கும்போது என் பொண்டாட்டி இருந்தா பரவாயில்ல வாடி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் கூட்டிட்டு வந்துருவாரு. புதுசாக ஒருத்தர் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. யாருன்னா பிரபு இருக்கார்ல, அவர் ஹீரோனே இப்போ வச்சுப்போம். ஹீரோ வந்துட்டு அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க கிட்டே வந்து மனோரமா வந்து அறிமுகப்படுத்தி வச்சுட்டே இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து அவங்க கூட்டிட்டு போய் காட்டுறது வந்து அவங்களோட பையன் கிட்ட கூட்டிட்டு போய் காட்டுவாங்க. அவர்கிட்ட வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி இவர் தான் புதுசாக வந்த மேனேஜர் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, இல்லை ஆல்ரெடி இருந்த மேனேஜருக்கு அப்படின்னு உடனே அவங்க மகனை தனியாக கூட்டி போய் சொல்லுவாங்க. பேசாமல் இரு, இப்போ தான் ஒரு ஆள் கிடச்சிருக்கான், திரும்ப எதுவும் உளறிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. உடனே அமைதியாக இருப்பார். என்னாச்சு ஆல்ரெடி இருந்த மேனேஜருக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோ கேட்பாரு. அதுக்கு உடனே அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லை ஆல்ரெடி இருந்த மேனேஜருக்கு இப்போ கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சிருவாங்க. அவங்க அறிமுகப்படுத்துகிற எல்லார்கிட்டையுமே சார் தான் புது மேனேஜர், மிஸ்டர் மெட்ராஸ்னே சொல்லிகிட்டே இருப்பாங்க. அதோடு பார்த்தீங்கன்னா இப்போ அவங்களோட என் பேத்தியை உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறேன்னு சொல்லிட்டு எனக்கு 2 பேத்தி, அதில் மொதல் பேத்தி இவ தான் அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா இருக்காங்கல்ல, அவங்கள அறிமுகப்படுத்தி வைப்பாங்க. சார் தான் வந்து புது மேனேஜர், மிஸ்டர் மெட்ராஸ் அப்படின்னு சொல்லிட்டு அறிமுகப்படுத்தி வைப்பாங்க. அவங்கள பார்த்தீங்கன்னா அப்படி திரும்பி ஒரு லுக்கு தான் விடுவாங்க, மற்றபடி எதுவுமே பேச மாட்டாங்க. ஏன்னா அவங்க பக்தியில் அப்படி முக்தி போயிருப்பாங்க. அவங்களுக்கு எப்போவுமே ப்ரே பண்ணிகிட்டே இருக்கணும், அது மட்டும் தான் வேலையாக அந்த படத்தில் வச்சுட்டே இருப்பாங்க. ஸோ அவர் பார்க்கும்போது வணக்கம்னு சொல்லுவார் ஹீரோ. அப்படியே அவங்க பார்த்து அப்படியே திரும்பிப்பாங்க, எப்பா அப்படின்னு நினச்சிப்பார் அவர். அதோட அவங்களும் அங்கேருந்து போயிடுவாங்க. என் அடுத்த பேத்தியை உங்ககிட்ட காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வருவாங்க. அவங்க வினிதா இருக்காங்களா, அவங்க தான் இன்னொரு பேத்தியாக இருப்பாங்க. இவங்களுக்கு நேர் மாறாக அவங்க இருப்பாங்க. அவங்க வந்து குட்டி குட்டி ட்ரெஸ்ஸாக போட்டுக்கிட்டு எக்ஸசைஸ்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க இஷ்டத்துக்கும். இவரை பார்த்த உடனே வேகமாக அப்படியே ஜம்ப் பண்ணிட்டு வருவாங்க. அவங்க பாட்டி தான் தடுத்து நிப்பாட்டுவாங்க. இங்கே பாரு இந்த வேலைலாம் வச்சுக்கக்கூடாது அப்படி இப்படின்னு ஒன்று பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மனசே இருக்காது. ஓகே அப்படின்ற மாதிரி ஓரளவு கண்ட்ரோலாக இருந்துப்பாங்க. அப்புறம் ஹாய் அப்படின்ற மாதிரிலாம் பேசிப்பாங்க. அடுத்ததாக அவங்க கூப்பிட்டு போய் அறிமுகப்படுத்துகிற ஆள் யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இன்னும் நீங்கள் முக்கியமானவங்களை பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போவாங்க. அவங்க யாருன்னா வீட்டில் சமைச்சிட்டு இருக்க சமையல்கார அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்களை அறிமுகப்படுத்தி வைப்பாங்க. இவங்க தான் வருஷ கணக்காக எங்கள் வீட்டில் சமைக்கிறவங்க அப்படின்னு சொல்லிட்டு அறிமுகப்படுத்தவும் ஹீரோ டக்குன்னு என்ன சொல்வாருன்னா, சமையல் வந்து ஒரு அற்புதமான ஒரு கலை, அது வந்து வாய்க்கு ருசியாக ஒருத்தவங்களுக்கு வயிறார சமைச்சு போடும்போது அது திருப்தியே தனியாக தான் இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பேசிகிட்டே இருப்பார். அவங்களும் ரொம்ப பரவாயில்லையே தம்பி இந்த அளவுக்கு பேசுகிறீங்களேன்னு சொல்லிட்டு இப்போ மனோரமாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருப்பாங்க. அடுத்ததான் நீங்கள் பார்க்க வேண்டிய ஆள் யாருன்னா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கூட்டிகிட்டு போவாங்க. அது யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இவங்களோட வீட்டுக்காரவங்களாக தான் இருப்பாங்க. அந்த தாத்தா இருப்பார்ல, அவர் அந்த தாத்தா தான் வந்து வீட்டுக்காரராக இருப்பார். அவர் பார்த்தீங்கன்னா படுத்த படுக்கையாக இருப்பார். அவர் வந்து டாக்டர் வந்து செக் பண்ணிகிட்டு இருப்பார். செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நாளில் ஒன்று சரியாக போகும் வாய்ப்பு இருக்குது, இல்லை இறந்து போகும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, இதே தான் டாக்டர் நீங்கள் 10 வருஷமாக சொல்கிறீங்க, என் புருஷன் எப்போ தான் குணமாகி வருவார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அது என்கிட்ட கேட்டால் எப்படி தெரியும், உங்கள் புருஷன்கிட்ட கேளுங்கன்ற மாதிரி சொல்லுவார். இவர் பேசிகிட்டே இருக்கும்போது எந்திரிச்சு நிற்பார் பாருங்க. டக்குன்னு அவன் தாத்தா இருக்கார்ல, அவர் எட்டி அந்த டாக்டரை உதைக்கும், அவர் போய் கீழே விழுந்துருவார். என்னாச்சு டாக்டர் ஏன் கீழே விழுந்தீங்கன்னு சொல்லிட்டு இப்போ மனோரமா கேட்பாங்க. என்னை எதுக்காக பேசிகிட்டே இருக்கும்போது தள்ளி விட்டீங்கன்னு சொல்லி கேட்கும்போது, நான் தள்ளி விட்டேனா, உங்களை யார் தள்ளி விட்டான்னு சொல்லிட்டு நீங்களா போய் ஒரு நல்ல டாக்டர் வச்சு பாருங்கன்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுருவாங்க. இப்போ இங்கே என்னன்னா இவர் வந்து 10 வருஷமாக கோமால கிடக்கிறாரு. இவர் என்ன நினைக்கிறாரு, ஏது நினைக்கிறாரு, வீட்டில் என்ன நடக்குது எதுவுமே
எதுவுமே இவருக்கு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு பேசுவாங்க. ஹீரோவும் கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்புவார். அவங்க கிளம்புன உடனே இந்த தாத்தா என்ன பண்ணும்னா, அவருக்கு எதுவுமே கிடையாது, நல்லா தான் இருக்காரு. காலை கையை ஆட்டிக்கிட்டு மேலே அந்த மாதிரி ஃபோட்டோஸ் அது இதுன்னு பார்த்துக்கிட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் ஏதோ ஒரு காரணத்துக்காக இந்த மாதிரி ட்ராமா பண்ணிட்டு இருப்பாருன்றது நமக்கு தெரியும். ஆனால் அவங்க வீட்டில் உள்ளவங்க யாருக்குமே தெரியாது. இன்னும் இவர் ரூமை வந்து எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னா, தாத்தா படுத்த படுக்கையாக இருக்காரு. அவருக்கு எதுவுமே கண்ணும் தெரியாது, காதும் கேட்காது. அதனால ஏதாவது ஒரு வேலைங்கெல்லாம் பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன், தாத்தா ரூமில் போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிடுவாங்க. யாருக்கும் தெரியாமல் செய்கிறதா இருந்தால் தாத்தா ரூமை யூஸ் பண்ணிக்கலான்ற மாதிரிலாம் நினச்சிட்டு இருப்பாங்க. அதே நேரத்தில் இந்த மாதிரிலாம் இப்போ இவருக்கு தெரிஞ்சிடுச்சா, இவ எல்லாரையும் அறிமுகப்படுத்தி வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஹீரோ கிட்ட சொல்லுவாங்க, நீங்கள் வந்து இங்கேயே தங்கிக்கலாம், உங்களுக்கு சாப்பாடுலாம் நாங்களே கொடுத்துருவோம் அப்படி இப்படின்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா, ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டே இருப்பார். அப்போ தான் கவுண்டமணி உள்ளே வருவார். வந்தவர் என்ன சொல்வாருன்னா, என்ன புதுசாக மேனேஜர்லாம் அப்பாயிண்ட் பண்ண போல தெரியுது அப்படின்னு, எதுக்காக நீ இப்படி வந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எனக்கு வந்து கொஞ்சம் தேவைகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லுவார். அதெல்லாம் நான் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்க. மறந்து போயிட்டீங்களா, அன்னைக்கு நடந்ததை ஞாபகப்படுத்தி பாருங்க அப்படின்னு சொன்ன உடனே அன்னைக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் நடந்திருக்கும். அது என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, செந்தில் இருக்கார்ல, அவரும் இவங்க வீட்டில் தான் வேலை பார்த்துட்டு இருப்பாரு. டீ டீ பவுடர் இருக்குல்ல, அதை வந்து அதிகமாக திருடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மனோரமா கண்டுபிடிச்சிருப்பாங்க. அது யார் திருடுறது, அதை வந்து கண்டுபிடிச்சி என்கிட்ட வந்து சொல்லுன்னு சொல்லிட்டு கவுண்டமணி கிட்ட அந்த வேலையை கொடுத்துருப்பாங்க. இவர் அதை கண்டுபிடிச்சது யாருன்னா, செந்தில் தான் அதை திருடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு மனோரமா கிட்ட இப்போ போட்டு கொடுத்துருவாரு. இப்போ மனோரமா வந்து இவ்வளோ வந்து திட்டுவாங்க, உனக்கு அறிவில்லை, டீ பவுடரை போய் திருடுறியே, உனக்குலாம் விவசாயம் இல்லை, உனக்கு சம்பளம்லாம் கொடுக்க தானே செய்கிறேன், என்னையே ஏமாத்த பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு அடி தான் அடிப்பாங்க. அதுவும் கன்னத்திலே அடிப்பாங்க. அவர் பொத்துன்னு கீழே விழுந்துருவார். அவ்வளோதான். உடனே பார்த்தீங்கன்னா கவுண்டமணி போய் பார்த்துட்டு, அச்சோ என்ன அவன் இறந்தே போயிட்டான் அப்படின்னு, நான் ஒன்றும் பண்ணலன்னு சொல்லிட்டு மனோரமா சொல்லிட்டே இருப்பாங்க. உடனே வந்துட்டு கொஞ்சமாக மரியாதை தேய ஆரம்பிச்சிடும். ஃபஸ்ட்டு இங்கேருந்து போங்க, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லுவார். இங்கேருந்து போமா போன்றல்ல அப்படின்னு, என்னடா மரியாதை கொடுக்காம பேசுகிறான், இவ கூப்பிட்டு வர சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு வேலை பார்ப்போம், உனக்கு மரியாதை வேறு கொடுக்குறாங்க, போ இங்கேருந்து அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறத்துல இருந்து தான் வந்துட்டு தொட்டதுக்கெல்லாம் அவங்கள மிரட்ட ஆரம்பிச்சிருவாரு. எனக்கு வந்து வாரம் வாரம் பேக்கெட் மணி வேணும், டெய்லி நான் சாப்பிட்ற சாப்பாடு இந்த மாதிரி தான் இருக்கணும், எனக்கு எல்லா ஸ்நாக்ஸ் எல்லாமே தேவைப்படும், நான் போடுற துணிமணிலேருந்து நான் எங்கெல்லாம் வெளியே போகணும்னு நினைக்கிறேன் அதுக்கெல்லாம் கார் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும், நிறைய கேட்கும் போதெல்லாம் பணம் கொடுக்கணும், இத்தனைக்கும் மேலே நான் கெஸ்ட் ஹவுஸ்லாம் தங்க மாட்டேன், உங்கள் வீட்லேயே தான் நான் தங்குவேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஃபுல்லாக மிரட்டி வச்சிருப்பாரு. உடனே இவங்களுக்கு என்ன செய்யறதே தெரியாது. இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஹீரோக்கு அந்த ரூமை கொடுத்துருப்பாங்களா, இல்லை நான் தான் அதில் தங்குவேன்னு இவர் சொன்ன உடனே அவங்க ஏதோ சொல்ல வருவாங்க. உடனே ஹீரோ என்ன சொல்லுவாருன்னா, அதெல்லாம் வேண்டாம், அவரே தங்கிட்டோம், நீங்கள் தான் கை நிறைய சம்பளம் கொடுக்குறீங்க, உங்களுக்கு எதுக்கு வேணும் சிரமம், நான் வெளியவே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்பிடுவார். ஓஹோ அப்படியா அப்படின்ற மாதிரி இவரும் அவர்கிட்ட கொஞ்சம் ஒம்ப வளர்த்துப்பாரு. அதோடு பார்த்தீங்கன்னா இல்லையே வந்துட்டு ஹீரோ இருக்காருல்ல, அவர் வந்துட்டு அவர் வேலையை பார்க்கறதுக்காக போயிடுவார். ஆனால் கவுண்டமணி என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அவர் வந்துட்டு சாப்பாடு எல்லாமே எடுத்துகிட்டு வருவார். ஒரு இடத்துல கதவு தட்டுவார். கதவு தட்டும் போது உள்ளேருந்து யார் வருவா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, செந்தில் இருக்காருல்ல, அவர் தான் உள்ளேருந்து வருவார். பார்க்கும் போது இப்போ என்ன பிளான் அப்படின்னா, இந்த அம்மாவை மிரட்டி பணம் வாங்குறதுக்காக அவங்க நிறைய பிளான் போட்டாங்களா, அதில் ஒரு பிளானாக தான் இது இருக்கும். இவர் இறந்தே போயிருக்க மாட்டார், இறந்து போன மாதிரி அவரை நடிக்க வச்சுட்டு அவரை தலைமறைவாக வாழ வச்சுட்டு இருப்பாரு. அவருக்கு இந்தாடா உனக்கு செலவுக்கு பணம் 1000 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு அவருக்கு சாப்பாடு பிரியாணி அது இதுன்னு தேவையானது எல்லாம் வாங்கி கொடுத்துருவாரு. அவர் என்ன சொல்வார், என்ன இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க, இந்த இதெல்லாம் எனக்கு பத்தாது, இன்னும் கொஞ்சம் எனக்கு அதிகமாக தேவைப்படுது அப்படின்ற மாதிரி அவர் இவரை மிரட்ட ஆரம்பிச்சிட்டு இருப்பாரு. சரி இன்னும் கொஞ்ச நாளைக்கு யார் கண்ணிலையும் படாத, இன்னும் கொஞ்சம் சுருட்ட வேண்டியதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவரை உள்ளே வச்சு போட்டுட்டு அவரும் கிளம்பி போயிடுவார். அதோடு பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு ஹீரோ கிட்டே அப்பப்போ வந்து ரொம்ப வளர்த்துட்டே இருப்பார். இந்த வினிதா இருக்காங்களா, அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஹீரோ கிட்ட போயிட்டு நான் காலேஜ் போகணும், காரில் கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு காரெல்லாம் ஓட்ட தெரியாது, நான் கார் டிரைவர் கிடையாது, நான் மேனேஜர் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்வார். ஓ மேனேஜராக இருந்தால் கார் ஓட்ட முடியாதா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவர்கிட்ட ரொம்ப வளர்த்துட்டு இருப்பாங்க. அதோட கவுண்டமணி வந்துட்டு இவனுக்கு கார் ஓட்ட தெரியாது, மேனேஜர் அப்படி இப்படின்னு பேசவும், சரி உட்காருங்க கூட்டிகிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு போயிரு. என்ன பண்ணுவாருன்னா, 2 பேரையும் காரில் ஏற்றிக்கிட்டு சுற்றுவார் பாருங்க. அதாவது செவுத்தில், அதாவது வானத்தில் அந்த மாதிரி தான் கார் போகாது, மற்றபடி படியேறி போகும், படியேறி இறங்கும், இந்த பக்கம் போகும் அந்த பக்கம் போகும்னு இஷ்டத்துக்கும் போயிடும். பின்பக்கமாக கவுண்டமணி உட்காந்துருப்பாரு. அவர் உண்டுலன்னு ஆயிடுவார். தெரியாமல் சொல்லிட்டேன்ப்பா, என்னை இறக்கி விட்டுருப்பான்னு ரொம்பவே கெஞ்சுவார். இதையே வினிதா என்ன பண்ணுவாங்க, ரொம்ப அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு அவர்கிட்ட போய் இன்னும் கொஞ்சம் வலிய ஆரம்பிச்சுட்டு இருப்பாங்க. இவர் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் இறக்கி விட்டோன்னு பார்த்தீங்கன்னா, எப்பா இனிமேல் எவன்கிட்ட தெரியாதனமா சைக்கிள் ஓட்ட தெரியுமான்னு கூட கேட்கக்கூடாது, கண்ணே தெரியலையேன்ற மாதிரிலாம் தடுமாறி விழுந்துட்டு இருப்பாரு. மேனேஜராக இருக்காருல்ல ஹீரோ, அவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி அவருக்கு ஒரு நல்ல கம்பெனியில் வேலை கிடச்சிருக்கும். ஆனால் மனோரமா என்ன சொல்லி கூப்பிட்டு வந்திருப்பாங்கன்னா, உங்களுக்கு நிரந்தரமான வேலையும் நிரந்தரமான சம்பளையும் கை நிறைய சம்பளமும் நான் கொடுக்குறேன், இங்கேருந்து எங்கேயும் போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை கூப்பிட்டு வந்திருப்பாங்க. ஹீரோவும் அதனால தான் அவருக்கு கிடச்ச நல்ல வேலையை விட்டுட்டு இங்கே வந்திருப்பாரு. ஆனால் அந்த மேனேஜர் அவங்கள மிரட்டிட்டு இருக்காருல்ல, அதனால அவங்களும் பயந்துக்கிட்டு, அது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு நம்ம இதுதான் முக்கியம்னு சொல்லிட்டு மேனேஜர் வேலையிலேருந்து இவரை தூக்கிடுவாங்க. தூக்கணும்னு இவருக்கு வந்து கோவம் வரும். எனக்கு வந்து நல்ல வேலை இருக்கும்போது நீங்கள் சொன்னதுனால தானே அதுலேருந்து வந்தேன், எனக்கு வந்து நியாயம் கிடைக்கணும், என்னை நீங்கள் ஏமாத்திட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுவார், ஹீரோ வந்து பயங்கரமாக சண்டை போடுவார். உடனே இவங்களும் இப்போ எவ்வளோ இதாக இருந்தாங்களோ அதுக்கு தகுந்த இப்போ அதுக்கு ஆப்போசிட்டாக மனோரமாவும் ஹீரோ வில்லன் அப்படியே ஆப்போசிட்டாக எதிராக பேச ஆரம்பிச்சிருவாங்க. உன்னால் என்ன முடிஞ்சோ அதை பார்த்துக்கோ, உன்னால் என்ன முடிஞ்சோ பார்த்துக்கோ, நான் நியாயத்தை அடையாமல் விட மாட்டேன் அப்படின்னு இவரும் சொல்லிட்டே இருப்பார். இப்படியே போயிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்துட்டு நியாயம் கிடைக்கிறதுக்காக என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்களோட பெரிய பங்களாவில் தானே அவங்களாம் குடியிருக்காங்க, அவங்களோட பெரிய கேட்
இருக்குல்ல அதை எடுத்து பூட்டி வெளிப்பக்கமாக பூட்டி சாவி எடுத்து வச்சுப்பாரு. அதோட பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கவங்க எல்லாருக்கும் கோவம் வரும். வினிதா இருக்காங்களா அவங்களுக்கு கூட கோவம் வரும். அவங்க என்னதான் லவ் பண்ணிட்டு அப்படி இப்படி இருந்தால் கூட என்ன நம்மளையே இது மாதிரி பண்ணுறானே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்பவே கோவம் வந்துட்டு இருக்கும். அதோட பார்த்தீங்கன்னா இப்போ போலீஸ்க்கெல்லாம் கால் பண்ணி சொல்லிடுவாங்கன்னு போலீஸ்கார் வந்தவுடனே ஹீரோ வந்து போலீஸ்கார்ட்டே சொல்லுவார், இந்த மாதிரி நான் நல்ல கம்பெனி இது மாதிரி கிடச்சது, இவங்க இந்த மாதிரிலாம் பேசி கூட்டு வந்துட்டு இப்போ வேலையை விட்டு அனுப்பிட்டாங்க, எனக்கு நியாயம் வேணும் அப்படின்னு சொல்லும்போது இப்போ போலீஸ்கார் உள்ளே வந்து பேசுவார். பேசிட்டு என்ன சொல்வார்னா, இப்படி நீங்கள் பண்ணது தப்பு, வாக்குறுதி கொடுத்து இந்த மாதிரி மாற்றிருக்கீங்க, அவரோட வேலையை நீங்கள் கெடுத்திருக்கீங்க, அவருக்கு நியாயம் கிடைக்கணும், இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே எதாக இருந்தாலும் சரி பண்ணி அனுப்புங்க அப்படின்ற மாதிரி அவரும் சொல்லிடுவார். இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. வெளியே வந்துட்டு இப்போ ஹீரோ கிட்ட என்னாச்சுன்னு கேட்கும்போது இன்னும் ஒரு வாரத்தில் எல்லாம் சரியாயிடும் தம்பி, இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு போயிடுவார். ஒன்றும் ஒரு வாரம் இருக்கா, அது வரைக்கும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஆல்ரெடி ஹீரோ வந்து வெளியே தானே தங்கியிருக்காரு பக்கத்து பில்டிங்லேயே, அங்கே இப்போ தங்கிட்டு இருப்பாரு. இங்கே வந்துட்டு இப்போ மாறி மாறி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்துட்டு கவுண்டமணி இருக்காருல அவர் என்ன பண்ணுவாருன்னா, அந்த தாத்தாவோட ரூமை தானே வந்து எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, யாருக்கும் தெரியாமல் ஏதாவது செய்யணும் அப்படின்னா அந்த ரூமில் வந்துட்டு செந்தில் இருக்காருல்ல அவரை கூப்பிட்டு உட்கார வச்சு ரகசியம் பேசிகிட்டு இருப்பாங்க. ஏன்னா அங்கே அதிகமாக யாரும் வரமாட்டாங்க, தாத்தா தனியாக தான் இருப்பார், அதனால் அந்த ரூமில் நம்ம ரகசியம் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு செந்திலை கூப்பிட்டு உட்கார வச்சு அந்த ட்ரிங்க்ஸ் அதெல்லாம் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருப்பார். அப்போ பார்த்தீங்கன்னா கரண்ட் திடீர்னு போயிடும். கரண்ட்டை யார் திடீர்னு எப்படி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஹீரோ இருக்காருல்ல அவர் தான் வந்து கரண்ட்டு இது இருக்கல அதை கட் பண்ணி விட்டுருப்பாரு. நீங்கள் எனக்கு வேலையை திரும்ப கொடுக்குற வரைக்கும் நான் உங்களை இப்படி தான் டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பேன் ஹீரோ சொல்லிட்டு இருப்பாரு. இதை சாக்கா வச்சு கவுண்டமணி செந்திலும் இந்த வீட்டுக்குள்ளே பூந்துட்டு தாத்தா ரூமுக்குள்ளே வந்துட்டு இந்த மாதிரி அநியாயம்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த நேரத்துக்கு அந்த இடத்துக்கு வந்து மனோரமா வந்துருவாங்க. வந்தோடனே அவங்க கண்ணுக்கு வந்து செந்தில் தெரிஞ்சிருவாரு. அட பாவி, நீ இன்னும் சாகலையா, நீ இன்னும் உயிரோட தான் இருக்கியா, உயிரோடு இருக்கிறவனை செத்துட்டான்னு சொல்லிட்டு என்கிட்ட போய் சொல்லிட்டு எவ்வளோ பணத்தை என்கிட்ட கறந்துட்டேன் அப்படி இப்படின்னு கவுண்டமணி திட்டிகிட்டே இருப்பாங்க. டக்குன்னு அவர் என்ன சொல்வாருன்னா, என்னங்க என்னம்மா உங்கள் கண்ணுக்கு யார் தெரியுறாங்க, நான் மட்டும் தானே உட்காந்துருக்கேன். உடனே அப்போ தான் அவங்களுக்கு பயமே வரும். ஐயோ அப்போ நீ மட்டும் தான் இருக்கியா, உன் கண்ணுக்கு அவன் தெரியல, ஏத்தாப்பில் உட்காந்துருக்கானேன்னு சொல்லும்போது இல்லையம்மா இங்கே யாருமே இல்லையா அப்படின்ற மாதிரி அப்படியே நடிப்பார். இவங்க அவ்வளோதான் கொஞ்சம் ஃபஸ்ட்டு உஷாரானவங்க திரும்ப அதே பயத்துக்கு போயிட்டு ஒருவேளை ஆவி தான் வந்துருச்சு போல இருக்குன்னு நினச்சிப்பாங்க. அதை அவர் அப்படியே ஆரம்பிச்சிருவார். நீங்கள் பண்ண வேலை உங்களை வந்து பயமுறுத்திட்டு இருக்கு, அவன் ஆவியாக உங்கள் கண்ணுக்கு மட்டும் தெரியாமல் போல இருக்கு, என் கண்ணுக்குலாம் ஒன்றுமே தெரியலையே அப்படின்னு ஒன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே பயமாயிடும். சரிப்பா நான் இங்கேருந்து போகிறேன் அப்படின்ற மாதிரி அங்கேருந்து நகர்ந்துருவாங்க. ஆனால் இதெல்லாம் உண்மை தான், அவங்களுக்கு மட்டும் தெரியாமையே இருக்கும். கவுண்ட் பண்ணி என்ன பண்ணுவார் அப்படின்னா வந்துட்டு வீட்டு வேலைக்காரங்க இருக்காங்களா அவங்க வந்துட்டு வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணி குப்பையை ஒரு கூடையில் எடுத்துகிட்டு வருவாங்க. இவர் என்ன பண்ணுவார், எங்கே போகிறேன்னு கேட்கும்போது குப்பை எடுத்துகிட்டு போகிறேன், எங்கே கொட்ட போகிறேன், குப்பையில் கொட்ட போகிறேன்னு சொல்லுவாங்க. அது என்கிட்ட கொடுன்னு வாங்கிப்பார். நேராக வினிதா இருக்காங்கல்ல அவங்க தான் வந்து இவர் எப்படியா பழி வாங்கணும்னு வேறு அவங்க ரொம்ப யோசனையில் இருப்பாங்க. அவங்கள்ட்ட போய் கொடுத்து இந்த அப்படின்னு வர என்கிட்ட எதுக்கு இதை கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு அவங்க கேட்பாங்க. போ அந்த ஹீரோ இருக்கான்ல அவன் வீட்டில் போய் எல்லா இடத்துலையும் போய் கொட்டு, ரூமு ஹாலு கிச்சன் எல்லா இடத்துலையும் போய் நீ கொட்டணும் அப்படின்னு சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா அவன் இனிமேல் திரும்ப இந்த பக்கமே வரக்கூடாது, தலை காட்டக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லவும் நான் இதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக இங்கே வருவாங்க. அவர்கிட்ட பயங்கரமாக வம்ப வளர்த்துட்டு வீடு ஃபுல்லாக குப்பையாக்கிட்டு இங்கே வந்து பெருமையாக பேசுவாங்க. இந்த மாதிரி அவன் வீடு ஃபுல்லாக குப்பையாக்கிட்டேன், ஏன் வீட்டிலையா கரண்ட்டை கட் பண்ணுற, ஏன் வீட்டை இழுத்து போட்டுற, இந்த வீட்டை விட்டு உன்னை விரட்டாமல் அனுப்ப மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேகமாக வந்துட்டு ரொம்ப அவங்க பண்ண வேலையெல்லாம் வந்து ரொம்ப பெருமையாகவே இங்கே பேசிகிட்டு இருப்பாங்க. கொஞ்ச நேரத்தில் எல்லாம் பேசிகிட்டே இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா வீட்டு ஃபுல்லாக நாற்றம் அடிக்க ஆரம்பிச்சிடும். என்னடா இது இவ்வளோ நாற்றம் அடிக்குதுன்னு சொல்லிட்டு மனோரமாலது எல்லாரும் மூக்க மூடிட்டே திரிவாங்க. அவங்களுக்கு ஒன்றுமே புரியாது. தேடி தேடி பார்ப்பாங்க எங்கேருந்து இந்த நாற்றம் வருது அப்படின்னு சொல்லிட்டு வாசலுக்கு வந்து பார்த்தா குப்பை லாரி இருக்குல்ல அது ஒன்றுக்கு 4ஆவே ஹீரோ வந்து நிப்பாட்டி வச்சிருப்பாரு. அதை ஆனால் அவர் மூக்கில் துண்டை கட்டிட்டு கொண்டு வந்து நிப்பாட்டி வச்சிருப்பாரு. இதை யாரா இங்கே கொண்டு வந்து நிப்பாட்டினது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்கும் போது பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோ சவுண்டு கொடுப்பாரு. மரியாதையாக இங்கேருந்து கொண்டு வந்து கொட்டின குப்பையை கொட்டின ஆளே வந்து இப்போ க்ளீன் பண்ணிட்டு போகணும், இல்லை இந்த லாரியில் இருக்க குப்பை எல்லாமே இப்போ உங்கள் வீட்டுக்குள்ளே வரும் அப்படின்னு சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா வேறு வழியே இருக்காது. திரும்ப மனோரமா அவங்க பேத்தியை அனுப்பி இப்போ க்ளீன் பண்ண சொல்லுவாங்க. அவங்க இங்கே வந்தவொன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே அழுங்காமல் குழுங்காமல் இருப்பாங்க. இவர் ஒன்று ஓங்கி ஒன்று போட்டு நல்லா குனிஞ்சு நெளிஞ்சு பெருக்கு அப்படின்னு சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா அவங்க அப்படியே மெனக்கெட்டு இப்படியே பெருக்கிட்டு இருப்பாங்க. இப்போ 2 குடும்பத்துக்கு அதாவது இந்த குடும்பத்தோட ஹீரோ வந்துட்டு பயங்கரமாக இல்லாதெல்லாம் பண்ணிட்டு இருப்பாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே வினிதா இருக்காங்களா அவங்களுக்கு கோவம் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஹீரோ தங்கியிருக்க இடத்த வந்து எரிச்சு விட்டு வந்துருவாங்க. அதை பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இது மாதிரி பண்ணிட்டு அப்படின்னு இப்போ அவங்க குடும்பத்தில் எல்லாம் இது பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்களும் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ இவங்க வருவாங்க ஹீரோ பக்கத்துக்காக வருவாங்க. ஹீரோ உடனே சால்வெல்லாம் பொத்திக்கிட்டு முகம்லாம் காயமான மாதிரி செட்டப் தான் பண்ணியிருப்பார். நம்ம கூட உண்மை நினச்சா அப்படிலாம் இருக்காது. ஃபுல்லாக செட்டப் பண்ணிவிட்டு அவர் இனிமேல் என்னை யார் கல்யாணம் பண்ணிக்குவா, என் வாழ்க்கை இப்படி ஆகிடுச்சே, நான் என்ன தப்பு பண்ணேன், இனிமேல் எந்த பொண்ணு என்னை லவ் பண்ணுவா, எந்த பொண்ணு என்னை கிஸ் பண்ணுவா, எந்த பொண்ணு இது பண்ணுவா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு பேசிகிட்டே இருப்பார். இவங்க கேட்குற வரைக்கும் கேட்டுட்டு உடனே கண்ணீர் விட ஆரம்பிச்சிருவாங்க. என்னால் தானே இந்த தப்பு நடந்தது, நானே அதுக்கான பிராய்ச்சித்தமாக பண்ணுறேன், நான் உங்களை லவ் பண்ணுறேன், நான் உங்களை கல்யாணம் பண்ணுறேன், நான் உங்களை கிஸ் பண்ணுறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவங்க லைட்டாக போய் ஹக் பண்ணுவாங்க. இதான் சாக்குன்னு அவரை டைட்டாக பிடிச்சி ஹக் பண்ணி விட்டுருவாரு. அதை பார்த்தோன்னா அவங்களுக்கே ஒரு மாதிரி ஆயிரும். ஏன் இவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணுறீங்க, கொஞ்சம் மெதுவாக பண்ணலாமே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நான் உண்மையிலே தான் லவ் பண்ணுறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா இப்போ வேணால் ஹக் பண்ணுறீங்களான்னு கேட்கும்போது எனக்கு எப்போ ஹக் பண்ண தோணுதோ நான் அப்போ பண்ணுறேன், இப்போ நீங்கள் இருந்து போ அப்படின்ற மாதிரி அனுப்பி விட்டுருவார் ஹீரோ. அவங்களும் அங்கேருந்து வந்துடுவாங்க. உடனே அவங்க போன உடனே தான் முகத்தில் காயம் மாதிரி ஒட்டி வச்சிருக்காருல அதை அப்படியே பிரித்து ரொம்ப பேரும் ஒட்டிட்டேனே அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ அதை எடுத்து விட்டுட்டு இருப்பாரு. அப்படின்னா வந்துட்டு கவுண்டமணி என்ன பண்ணுவாருன்னா செந்தில கூட்டிகிட்டு போவார். எதுக்குன்னா இப்போ இவர் வந்து ஒருத்தவங்கள்ட்ட மிரட்டி பணம் வாங்கிட்டு இருக்காரு. இதை கொண்டு போய் கொடுத்து அவன் வேற தாங்கிட்ட இன்னும் பணம் கேட்டுகிட்டே இருக்கான். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்துட்டு இவனை உண்மையிலேயே இல்லாதவனை
எல்லாம் ஆக்கிட்டோம் அப்படின்னா வந்துட்டு அந்த அம்மா பண்ண மாதிரியே வந்து பிளான் பண்ணி நம்ம எல்லாத்தையும் அடைஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கவுண்டமணி நினச்சிடுவாரு. உடனே என்ன பண்ணுவார், வா நம்ம 2 பேரும் ஒரு பாட்டு ஒன்று டேப் ரிகார்டில் போடுவார். இது என்ன பாட்டுனா, வாராய் நீ வாரா இந்த மாதிரி பாட்டெல்லாம் போட்டுக்கிட்டு, நீ வா என் கூட வா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டே போவார். எங்கே நான் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிற வழி ஃபுல்லாக அவர் கேட்டுகிட்டே வருவார். சும்மா அப்படி காத்தோட்டமாக மலை உச்சிக்கு போவோம் வா அப்படி இப்படின்னு சொல்லவும் அவரும் போயிட்டே இருப்பார். இங்கேருந்து பாரு எல்லாம் நல்லா தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு கவுண்டமணி கேட்பாரு. நல்லா தெரியுது, நான் இங்கேருந்து பார்க்க தான் எல்லாமே நல்லா தெரியுது அப்படி இப்படின்னு இவர் சொல்லவும், அப்படியே திரும்பி நின்றுக்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாருன்னா, ஒரே அப்படியே எட்டி உதப்பாரு பாருங்க, அப்படியே போய் விழுந்துருவார். விழுந்த உடனே பார்த்தீங்கன்னா பால் பாக்கெட் வேற கையில் வாங்கிட்டு வந்துடுவார். எல்லாருக்கும் இன்றைக்கி சேர்த்தா நாளைக்கு பால், உனக்கு இன்றைக்கே பால் அப்படின்னு சொல்லிட்டு பாலை ஊற்றிட்டு அங்கேருந்து அவர் இன்னையிலேருந்து தொல்லை முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். ஏதோ விளையாட்டுத்தனமாக தான் அந்த லவ்வை வந்து அவங்கள வந்து இது பண்ணுறதுக்காக, ஏதாவது உன் வீட்டில் உள்ள உன் பேத்தியை நான் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டா, இனிமேல் நீ என்னை ஏமாற்றவே முடியாது அப்படி இப்படின்னு நினச்சிட்டு இருப்பார். ஆனால் இவங்கள பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே லவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதோடு வந்துட்டு என் லவ் நீ ஏற்றிக்கல, இங்கிறது கீரி 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 அந்த இவர் சொல்லுவார்ல கோகிலா, கோலமாவு கோகிலா அந்த மாதிரி தாங்கி தாங்கி அதே மாதிரி இவங்களும் சொல்லிட்டு போவாங்க. இது என்னடா இப்படி வம்பா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டு இருப்பார். இன்னொரு பக்கம் வந்துட்டு மனோரமாவை திருத்தணும், அவங்க இன்னும் கொஞ்சம் முன்னாடி இருந்த விட ரொம்பவே இப்போ மோசமாயிட்டாங்க, அவங்களோட இந்த மாதிரி குணத்தினால தான் ஒரு புருஷனே இந்த மாதிரி நடிச்சிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் தெரிய வந்துடும். உடனே இவங்களை திருத்தணும்னா வேறு வழியே இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா, வடிவுக்கரசி இருக்காங்களா அவங்கள கூட்டிகிட்டு வருவார். இது யார், இவங்களை எதுக்கு இங்கே கூட்டிகிட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு மனோரமா கேட்பாங்க. அதுக்கு அவங்க என்ன சொல்வாருன்னா, அந்த அவங்களே அதுக்கு பதில் சொல்லுவாங்கன்னு சொன்னோன்னா, வடிவுக்கரசிக்கு சொல்லவோ வேணும், அவங்க வந்து சூப்பராகவே, அதாவது சாரி வடிவுக்கரசியில் காந்திமதி இருக்காங்கல்ல அவங்க என்ன சொல்லிடுவாங்கன்னா, இவங்க வந்துட்டு என்னோட புருஷன் அப்படின்னு, இது உன்னோட புருஷன்னு கேட்கும்போது, ஆமாம் நீ தான் அவருக்கு வந்து 2வது தாரம், நான் தான் முதல் தாரம் அப்படின்னோடனே இவங்களுக்கே மனோரமாக்கு இப்போ தூக்கி வாரி போட்டுரும். இதுக்கு என்ன ஆதாரம், அதெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டே இருப்பாங்க. இருக்கு எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக ஹீரோவோட சப்போர்ட்டோட அவங்க அதுக்கான எல்லாத்தையுமே ப்ரூஃப் எல்லாம் ரெடி பண்ணி கொண்டு வந்துடுவாங்க. ஒரு கட்டத்தில் வந்து மனோரமாவும் நம்பிடுவாங்க, இவங்க தான் அவங்களோட முதல் மனைவி போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்பிடுவாங்க. அவருக்கு வந்து இப்போ என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து இதில் இன்னொரு காமெடி என்ன அப்படின்னு சொன்னோம்னா, அவங்களுக்கு பையனாக ஒருத்தரை கூப்பிட்டு வருவாங்க. அவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, செந்தில் இருக்காருல்ல அவர் தான். அவர் பார்த்தீங்கன்னா ஒரு நடுத்தர வயசு தாத்தா மாதிரி கூப்பிட்டு வருவாங்க அவரை. இவரை பார்த்தோன்னே இப்போ கவுண்டமணிக்கு ஒரு மாதிரி ஆகிடும். இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்ற மாதிரி யோசிப்பார். இவர் உண்மையிலேயே உங்கள் பையனான்னு கேட்டுகிட்டே இருப்பார். ஆமாம் என்னோட பையன் தான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க. இப்போ எல்லாரும் இப்படி சொல்லவும் இவங்களுக்கு ஒன்றுமே புரியாது. இப்போ காந்திமதி இருக்காங்களா, நேராக ஒரு வீட்டுக்காரை பார்க்க போவாங்க. அவங்க போகும்போதெல்லாம் கரெக்டாக முதல் மரியாதை மியூசிக் இருக்குல்ல, அந்த மாதிரி மியூசிக் தான் போட்டுட்டு இருப்பாங்க. கரெக்டாக அங்கே போனோடனே என்னங்க என்னங்க ஏன் இப்படி பண்ணீங்க, நீங்கள் அங்கேயே இருந்திருந்தா உங்களை நான் அப்படியே அப்படி வச்சுருப்பேன் இப்படி வச்சுருப்பேனே, இவரை நம்பி வந்துட்டு இந்த மாதிரி ஆயிட்டீங்களே அப்படி இப்படின்னு சொல்லிட்டுலாம் வெளியேற்றிட்டு இருப்பாங்க. அவரும் ரொம்ப ரொமான்ஸ்லாம் பண்ணிட்டு இருப்பார். இதெல்லாம் உண்மை அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தா அதுக்கப்புறம் தான் தெரிய வரும் இது எல்லாமே ஒரு ட்ராமா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இவங்களை திருத்தணும் அப்படின்றதுக்காக ஹீரோ பண்ண ட்ராமா தான். அப்போ தான் செந்தில் சொல்வார், அந்த ஆள் வந்துட்டு கவுண்டமணி வந்துட்டு என்னை நம்பி மேலே கூட்டு வந்து மலை உச்சிலேருந்து இந்த மாதிரி பண்ணிட்டான், நீ மட்டும் அன்றைக்கி வந்து என்னை காப்பாற்றலைன்னா நான் அன்றைக்கே கதை முடிஞ்சு போயிருக்குன்னு சொல்லிப்பா. அப்போ அவர் தள்ளி விட்டவொன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோ தான் வந்து அவருக்கு காப்பாற்றி ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்து திரும்ப இங்கே ஒரு வேஷம் போடுறதுக்காக கூட்டிகிட்டு வந்திருப்பார். இப்போ செந்தில் வந்து ஹீரோவோட ஆளாகிருப்பார். அது அப்போ யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து அவங்க ஒரு நாடக ஆர்டிஸ்ட்டாக இருப்பாங்க. அவங்கள வந்து ஹீரோ வந்துட்டு பேசி கூட்டு வந்திருப்பாரு. இவங்கெல்லாம் சரி, இந்த தாத்தா எதுக்கு இப்போ ஓவர் ஆக்ட் பண்ணிச்சுன்னு தான் இப்போ தெரியல. அது வந்து பயங்கரமான குசும்புக்கார தாத்தாவாக இருக்கும். இவங்கள உண்மையிலேயே ஒய்ஃப் மாதிரிலாம் அப்படியே கூப்பிட்டுட்டு இருக்கோம். சரி நம்மளோட மனோரமா இந்த பக்கம் போயிட்டு அப்படின்னா எந்திரிச்சு உட்காந்து கூட இவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கலான்ற மாதிரிலாம் அவர் பிளான் பண்ணிட்டு இருப்பாரு. சும்மா இல்லாமல் காந்திமதி என்ன செய்வாங்க, இவங்கெல்லாம் வேலை பார்க்குறாங்களா, வீட்டை சுற்றி வேலை பார்க்குறவங்களா, தோட்டக்காரவங்களாம் பார்ப்பாங்க. இவங்களுக்குலாம் ஏன் இவங்களாம் இந்த இடத்துல தங்கியிருக்காங்க, இவங்களுக்குலாம் வீடு இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லைம்மா அப்படின்னு எல்லாரும் பேசுவாங்க. ஏன்னா இவங்க தான் முதல் தரன்னு இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். உடனே வந்து என்கிட்ட என் ஊரில் வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் எல்லாருக்கும் சொந்த வீடை கட்டி கொடுத்துட்டேன், இவங்க எல்லாருக்கும் சொந்த வீடை கட்டி கொடுத்துரு, என்கிட்ட கோடிக்கணக்கில் பணம் இருக்குது அப்படி இப்படின்னு பேசுவோம். எல்லாரும் நீங்கள் நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும், இவங்களுக்கு எல்லாருமே பேச ஆரம்பிச்சிருவாங்க. இவங்களுக்கு சாதகமாக பேச ஆரம்பிச்சிடும். இவங்களுக்கு பார்க்கவே ஒரு மாதிரி இருக்கும். போக போக பார்த்தா எல்லாம் அவள் கையில் தன்னை மீறி கை மீறி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நினச்சிட்டே இருப்பாங்க. அதோட அங்கெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சும்மா இல்லாமல் இவர் செந்தில் என்ன பண்ணுவாருன்னா, கவுண்டமணிக்கு முன்னாடியே வந்துட்டு இந்த மாதிரி இப்போ கெட்டப்பே டோட்டலாக சேஞ்ச் ஆகிடும். உட்காந்துட்டு என்ன பண்ணுவார், அந்த டேப் ரெக்கார்டை எடுத்துகிட்டு வந்து அதே டேப் ரெக்கார்டு அதே நீ வாராய் பாட்டை போட்டு கேட்டுகிட்டே இருப்பார். இவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது என்னன்னு கேட்கும்போது, இந்த பாட்டுக்கும் எனக்கும் நிறைய சம்மந்தம் இருக்குன்னு செந்தில் சொல்வார். எனக்கும் இந்த பாட்டுக்கும் சம்மந்தம் இருக்குன்னு சொல்லிட்டு கவுண்டமணியும் சொல்லுவார். இதில் என்ன உங்களுக்கு சந்தேகம்னு சொல்லி இவர் கேட்கும்போது அவர் என்ன சொல்வார்னா, எங்கள் அம்மாவும் அதாவது இந்த தாத்தாவும் இந்த பாட்டு தேட்டரில் வரும்போது முத பார்த்தாங்க, லவ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கும் இதில் சில விஷயங்கள் ஞாபகம் இருக்குது. சரி வா இந்த டேப் ரெக்கார்டை எடுத்துகிட்டு மலை உச்சிக்கு காத்தோட்டமாக நடந்துட்டு வருவோமான்னு கேட்கும்போது, டேப் ரெக்கார்டை பிடிக்கிட்டு நான் தனியாகவே போய்க்கிறேன்னு சொல்லிட்டு கவுண்டமணிகிட்டேருந்து தப்பிச்சு செந்தில் அங்கேருந்து ஓடிடுவார். இருக்காங்கல்ல, அதாவது காந்திமதி அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்துட்டு, இவ்வளோ நாள் படுத்த படுக்கையாகவே கிடக்கிறாரில்ல அந்த தாத்தாவை தூக்கி வீல் சேரில் உட்கார வச்சுட்டு அவர் வந்து அப்படியே சுற்றி வெளி உலகத்தெல்லாம் காட்டிகிட்டு இருக்க மாதிரி அதை காற்று வாங்க கூட்டிகிட்டு வந்துட்டு இருப்பாங்க. அவர் நல்லா தான் இருக்காரு, ஆனால் ஒரே இடத்துல படுத்திருக்காருல்ல, அவர் வந்து அதை பற்றி ஹீரோக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருப்பேன், எல்லாம் ஒரே கூட்டமாக ஆயிடுவாங்க.
ஸோ அவரை கூட்டு வந்து வெளியே வச்சு வெளி உலகத்தெல்லாம் காட்டிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா தான் புருஷன் தன்னை விட்டு போயிடும் அந்த மாதிரிலாம் உங்களுக்கு யோசனை வந்து ரொம்ப பயத்திலே உட்காந்துட்டு இருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இவங்களோட லவ் வந்து முத்தி போயிடும். இவங்க வந்து ஹீரோ வந்து மிரட்டுவாங்க. இன்னைக்கு நைட்டு 12 மணி அதாவது நியூ இயர் பிறக்க போகுது. அன்னைக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வந்துட்டு அத்தாவோட ரூமில் நான் 12 மணிக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். என்ன பார்க்கல இந்த மாதிரி கீறி 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 இந்த மாதிரி பண்ணி பண்ணுவாங்க. இவங்களை பேசி அனுப்புறதுக்குள்ளே சுகன்யா அங்கே வந்துருவாங்க. இன்னைக்கு நைட்டு கரெக்டாக 12 மணிக்கு நீங்கள் நான் உங்கள் முகத்தை தான் முடிக்கணும், நீங்கள் என் முகத்தை தான் முடிக்கணும்னு சொல்லுவாங்க. இல்லை என் அம்மா முகத்தை முடிச்சு தான் எனக்கு பழக்கணும்னு. சரி ஓகே 12 மணிக்கு உங்கள் அம்மாவை பாருங்கள், 12:05க்கு என்னை பாருங்கள், கரெக்டாக தாத்தா ரூமில் 12:05க்கு நான் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். நீயும் அவ்வளோ மாதிரியே பேசுகிறேன்னு எவ அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. என்னடா இதுன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரையும் சமாதானம் பண்ணி அனுப்பி வச்சுருவாரு. அனுப்பி வச்சுட்டு அக்கா தங்கச்சிக்கு 2 பேரும் ஒரே இடத்துல லவ் பண்ணுறாங்களே, இப்போ நான் யாரை லவ் பண்ணுறது எப்படி சமாளிக்கிறதுன்னு இவர் முழிச்சிட்டே இருப்பார். இதோட இந்த சீன் முடியுது. இன்னொரு சீனில் சந்திக்கலாம்.